போற்றுதலுக்குரிய இயக்குனர் அவர்கள். அடுத்ததாக இங்கு ஒரு அருமையானதொரு இந்த தொடக்க விழாவினுடைய உரையை நிகழ்த்த இருப்பவர் ஆங்கில பேராசிரியர், நம்முடைய பெருமதிப்பிற்குரிய இயக்குனராக அவர் இயக்குனர் சொல்லியது போல அவர் உப துணைவேந்தராக இருக்கிறார். இயக்குனர் அவர்கள் நிறைவாக அடுத்த உரையும் நிகழ்த்திய பிறகு அந்த மாலை நேரத்தில் ஒரு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லியிருக்கின்ற மேடம், பேராசிரியர் நண்பர்கள், ஆய்வாளர்கள் ஆர்வத்தோடு வந்து கிளமெண்ட் சாரோட உரையை கேட்க வேண்டும் என்று தமிழியற் புலத்திலிருந்து ஆய்வாளர்களும் இங்கு பல பேர் வந்திருக்கிறார்கள். அவருடைய உரையை தமிழியற் புலத்தில் பல முறை கேட்டிருக்கிறார்கள். எங்கள் மாணவர்கள், முதுகலை மாணவர்கள் மிகவும் அவருடைய உரையை ரசிப்பார்கள். நாங்கள் சொல்லுவது உண்டு, எங்களுடைய இயக்குனர் கிளமெண்ட் சாருக்கு அங்கே ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்குது. அது நீங்களும் அவர் எப்படி ஒரு ஆங்கில ஒரு பேராசிரியராக இருந்து தமிழை எப்படி அவர் பார்க்கிறார் எப்படி என்பதெல்லாம் இப்போ அந்த ஒரு நிலையை பேராசிரியர் நண்பர்களும் அனுபவிக்க இருக்கிறீர்கள். அவருடைய சிறப்பு என்பது இதே பல்கலைக்கழகத்தில் படித்தவர். அந்த அலுமினியில் நாங்கள் நிறைய பேசுகிறது உண்டு. அந்த அலுமினியில் அப்போ இங்கே படித்து அவர் அப்பொழுதே தமிழியற் புலத்தோடு நெருங்கிய தொடர்பு கொண்டு அவரிடம் பாடம் கேட்ட நாஜியா சரவணெல்லாம் இருக்காங்க. அந்த அப்பொழுது தமிழியற் புலத்தோடு மிகவும் நெருங்கிய உறவு உடையவர். எங்கள் தமிழியற் புலத்தில் நடக்கிற நிகழ்வுகளுக்கு அவரை நாங்கள் அழைக்க மறந்ததும் இல்லை, மறக்கப் போவதும் இல்லை. அந்த அளவிற்கு எங்களுக்கு பயன்பாட்டு வகையில் இருக்கும். அவருடைய ஓவிய திறமையை அவர் சொன்னார்கள், இயக்குனர் அவர்கள் சுட்டி காட்டினார்கள். நான் காலையிலே சொன்னது போல நிழல் எப்படி நிஜமாகிறது என்பதை அவருடைய அறைக்குள் போனால் தெரியும். எவ்வளவு பெரிய பெரிய ஆளுமைகளுக்கெல்லாம் அவர் படம் வரை. இப்பொழுது நாங்கள் புதிய கட்டிடத்திற்கு வந்துவிட்டோம் 11லிருந்து. பழைய அந்த கட்டிடத்தில் இருக்கிற பொழுதே எழுத்தாளருடைய பாமாவினுடைய படத்தை எல்லாம் வரைந்து அவருடைய அந்த சுவரில் மாட்டியிருப்பார்கள். அப்பொழுது தொடங்கியது. இப்பொழுது நிறைய ஆளுமைகள், இளையராஜா, ரஜினிகாந்த், வைரமுத்து, மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் நேரடியாக நீங்கள் பார்த்தால் கூட ஹார்மோனியம் வாசிப்பதில் அவ்வளவு ரசனை, அவ்வளவு உயிர்ப்பு இருக்காது நேரடியாக பார்க்கிற பொழுது. ஆனால் அவருடைய அந்த கோட் ஓவியத்தில் பென்சிலில் வரைகிற ஓவியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் ஒரு முறை முடிந்தால் அவருடைய அறைக்கு நாங்கள் அழைத்து செல்வோம், பாருங்கள் அவர் எப்படி அதை நுட்பமாக வரைகிறார் என்பது எல்லாம் நாம் இருக்கிறோம். அவர் எப்படி ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஓவியம் அப்படிங்கிறதெல்லாம் மேற்கத்திய நாடுகளில் தான் அதில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை உடைத்தெறிந்தவர் ரவிவர்மா. இந்தியாவிலிருந்து ஒரு ரவிவர்மாங்கிறவர் அந்த கருத்துருவாக்கத்தை உடைத்தெறிகிறார். நாங்கள் இவரை இப்படி சொல்வதுண்டு, எங்கள் புதுச்சேரியின் ரவிவர்மா கிளமெண்ட் சார் அவர். அப்படியே இருக்கும், அதை இருக்கும். அவருடைய பேச்சுக்களும் இருக்கும். அவர் ஒரு முறை டிபார்ட்மெண்ட்டில் பேசும்போது சொன்னார், சுசிலா அம்மாவோட பாட்டை கேட்டு நான் சின்ன குழந்தையா இருக்கும் டான்ஸ் ஆடினேன். அப்படி குழந்தையா இருக்கும் டான்ஸ் ஆடுறாரு. பிறகு அந்த அம்மாவுடைய ஓவியத்தை வரைந்து இவரை பற்றி அவர் பல முறை அந்த அம்மா பாராட்டியிருக்காங்க. சுசீலா அம்மா சாரோட வீட்டிற்கு வந்து ஒரு நாள் தங்கி இருந்து அவரோடு அளாவிருக்கிறார் என்றால் பாருங்கள். அவர் குழந்தை பருவத்தில் இருந்தது அந்த அளவிற்கு அவருடைய அந்த கை வண்ணம் அப்படின்னு. கம்பராமாயணத்தில் நாமெல்லாம் படிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். அந்த அழகில் சொன்னல, கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னு கம்பர் சொல்லுவார்ல, அந்த கதைலாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இவருடைய கை வண்ணத்தை நாங்கள் அவ்வளவு ரசிப்பதோடு அவருடைய தமிழ் உரையையும் தமிழுடைய அந்த பாடலை மனப்பாடமாக படிப்பார் பாருங்க. நாங்கள் ஆச்சரியமாக இருக்கோம், ஏண்டா சின்ன வயசுல மனப்பாடம் பண்ணாமல் போயிட்டோமே என்பதை ஒரு தத்துரூபமாக சொல்லுவார். அதுதான் ஒரு பெரிய விஷயம். அவர் போன தடவை கூட கம்பராமாயணத்தை சொல்கிறாரு, ஔவையார் பாடல்களை சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு தமிழிலும் சிறப்பாக
இப்போ பணியாற்றக்கூடியல எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவர் அதுக்கு முன்னாடிலாம் கேட்பார். நாங்கள் அடிக்கடி சந்திக்க போகும்போது, தமிழ் டிபார்ட்மெண்ட் எவ்வளவு நாள் இந்த காலனி ஆட்சியில் இருக்கிறது, டீன் இல்லை, அதனால் தைரியமாக பேசுகிறேன், இருந்தாலும் அவர் ஃப்ரெண்டாக தான் இருப்பார், அவர் எதுவும் நினச்சிக்க மாட்டார். ஏன்னா எங்களுக்கு மூத்தோர்கள் அவர்கள் விடைபெற்றது பிறகு ஒரு 4-5 ஆண்டுகளாக அடுத்த டிபார்ட்மெண்ட்டில் தான் டீன். அதாவது ஃபஸ்ட்டில் ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க, அவங்க ஒரு 3 வருஷம். அப்புறம் ஃப்ரெஞ்சு டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தாங்க டீன். அப்புறம் அவங்க ஒரு 6 மாதம். அதுக்கு அப்போ தான் அவர் சொல்லுவார், இது ஏன் இப்படியே போயிட்டுருக்கு, இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லுகிற பொழுது தான் இயக்குனர் அவர்கள் பொறுப்பேற்றார்கள், துணைவேந்தர் அவர்களும் பொறுப்பேற்றார்கள். இவர்கள் பொறுப்பேற்ற உடனேயே 20 ஆண்டுகால தமிழியற்புல வரலாற்றில் ஹெச்ஓடி கிடையாது, ஒன்லி டீன் தான். அதை உடைத்தெறிந்து உங்கள் முன்னாள் இயக்குனர் அவர்கள் துறை தலைவர் என்று அழைக்கிறார் என்றால் அதற்கு காரணம் அந்த ஆணைக்கு உறுதுணையாக போட வேண்டும் என்று சொன்னவர் இயக்குனர். அதனால தான் அப்படிப்பட்ட தமிழியற் புலத்தில் அவர் நிறைய செய்யணும், இதை பண்ணணும் அப்படிம்பார். அதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். எனவே அவருடைய உரையை உங்களோடு நானும் ஆவலோடு கேட்பதற்காக காத்திருக்கிறேன். தில்லி பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்கின்ற பேராசிரியர் உமா அவர்களுடைய வகுப்பை பற்றி இயக்குனர் சொன்னார்கள். அவருடைய வகுப்பு, அவருடைய திறன் எல்லாம் 93லிருந்தே நான் அறிவேன். எனவே அவர் இயக்குனர் அவர்களும் அப்படிப்பட்ட ஒரு தில்லியில் ஒரு புகழ் வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கிறார். நாங்கள் எல்லாம் ஒரு ஆய்வாளராக இருந்த காலம் உண்டு, அது அவ்வப்பொழுது நினைவுபடுத்துவேன் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது இயக்குனர் அவர்கள் தங்களுடைய உரையை வழங்க வருவார்கள். அவரை உங்களின் சார்பில், பேராசிரியர்கள் சார்பில் இருக்கரம் கூப்பி வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வாழ்த்துறை அப்படின்னு சொல்கிறது அனைவரையும் வரவேற்கக்கூடிய ஒரு உரையாக அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். முதலாக இந்த புத்தொழி பயிற்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவர் கருணாநிதி அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்தும் கூறிக்கொள்கிறேன். அடுத்ததாக திரு பஞ்ச் ராமலிங்கம் சார் அவர்கள், இயக்குனர், இந்த உங்களுடைய ஆசிரியர்களுடைய பயிற்சி கழகத்தினுடைய இயக்குனர், அவருக்கும் என்னுடைய வாழ்த்தை கூறிக்கொண்டு, அடுத்ததாக திரு ப்ரொஃபஸர் கிளையண்ட் லூத் சார் அவர்களை, அவரோட பேர் அது என்ன, கிளமெண்ட் சகாயராஜா, ஓகே, கிளமெண்ட் சகாயராஜா லூத் சார் அவர்களை இதற்கு தலைமை பொறுப்புக்கு அவருடைய தமிழ் ஆர்வத்தையும் ஓவியம் பற்றி சொன்னாங்க. ஓவிய திறமை அப்படின்னு சொல்லும்போது தான் ரொம்ப மிகப்பெரிய மகிழ்ச்சி. அந்த கலைமகளினுடைய கைவண்ணம் அப்படின்னு சொல்லுவோம். அது இயற்கையாக அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். அதனால அவருடைய திறனுக்காக அவரை மிகவும் மகிழ்ச்சியோடு இந்த ப்ரோக்ராம்காக வந்திருக்கிறதுக்காக வாழ்த்தி வணங்குகிறேன். இறுதியாக நன்றி உரை கூறக்கூடிய மேடம் சுஜனா மேடமையும் வரவேற்று நன்றி உரை கூறிக்கொள்கிறேன். நன்றி. பேராசிரியர் ஐயா கிளமெண்ட் அவர்கள் இப்பொழுது தொடக்க உரையாற்றுவார்கள். அவையில் உள்ள அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நான் பேசுவதற்கு முன்னால் இங்கே 2-3 பேர் ரொம்ப அருமையான பில்டப் கொடுத்துட்டாங்க. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா பில்டப் கொடுத்துட்டாங்கன்னா அதை நான் டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது. ஆனால் நான் டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடணும்னு எனக்கு உள்ளூர ஒரு பயம் இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க ஒருத்தரும் கடைசியில் இருக்கிற ஒருத்தர் கூட என்னை விட அதிகம் படித்தவங்க, தமிழில் ஆழ்ந்த திறமை உடையவங்க. உங்கள் முன்னாடி நான் தமிழில் பேசணுன்னா, ஒரு ஆங்கில ஆசிரியர் தமிழில் பேசணுன்னா இது ஒரு சர்க்கஸ் ஃபீட் மாதிரி இருக்குது. இருந்தாலும் இந்த பொறுப்புள்ள ஒரு பணியை எனக்கு கொடுத்துக்கிறதுனால உங்கள் கூட நான் ஒரு சில விஷயங்களை ஆங்கிலத்திலையும் தமிழ்லேயும் இது எப்படி வந்திருக்குதுன்றதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக பார்த்திங்கன்னா
இது மாதிரி இனாகுரல் ப்ரோக்ராமில் இந்த தமிழ் துறையை சேராத மற்ற ஆசிரியர்களை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா, அது ஒரு பெரிய விஐபியாக இருந்தாலும் அவங்களுக்கு வாழ்த்துறை தான் கொடுப்பாங்க, இனாகுரல் அட்ரஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அது என்னமோ தெரியல, எனக்கு கருணாநிதி சார் ப்ரமோஷன் கொடுத்துக்கினேங்கிறார் ஒரு தடவைக்கும். இப்போ அவர் அப்படி தான் கொடுத்துட்டு இருந்தார் வாழ்த்துறைன்னு. திடீர்னு என்னான்னு தெரியல, ஒரு ஆசிரியர்ன்ற முறையில் ஏதோ ஸ்கேன் பண்ணியிருப்பார் பொழுது நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னு. இப்போது திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கொடுத்து எனக்கு இனாகுரல் அட்ரஸ் பண்ணுங்கன்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டார். இனாகுரல் அட்ரஸ் கொடுக்குற அளவுக்கு நான் திறமையானவனே கிடையாது, தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. அதனால தான் நான் முதலே சொல்லிடுறேன் என்னுடைய ஒரு லிமிட்டேஷன் என்னான்றது. ஏன்னா ஒருவேளை ஒரு மனசுக்குள்ளே என்ன நினச்சிருப்பார்ன்றது நமக்கு தெரியாது. ஆனால் கருணாநிதி சார் என் விஷயத்தில் ரொம்ப அன்பானவர். ஒரு தடவை அவர்கிட்ட ஃபோனில் கேட்டிருந்தேன், வைரமுத்துவுடைய இதுவரை நான் என்ற ஆட்டோபயோகிராஃபியை படிக்கணும். அவர் உடனே எனக்கு ஃபோனில் சாதாரணமாக தான் சொன்னார், அப்படியா சார், லைப்ரரியில் இருக்குமா சார் நான் கேட்டேன். அதுவும் அவர் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல, பார்க்குறேன் சார் என்னார். எனக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய தமிழ் படித்தவங்ககிட்ட பேசுகிறதுக்கு நான் கொஞ்சம் பயப்படுவேன். ஏன்னு சொன்னால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆத்தரை நான் சொல்லி அவங்ககிட்ட கேட்டேன்னா அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட ஆத்தரை பிடிக்குமான்றது தெரியாது. ஏன்னா பிடிக்காதவராக இருக்கலாம். அப்படி இருந்தாருன்னா இவர் என்ன இதை கேட்குறாரு, இதை நம்ம சொல்லவும் முடியாத, படிக்காத நான் சொல்ல முடியும், கேட்குறாங்க அதுக்கு பதில் தான் கொடுத்தாகணும். அது முறையில் இவர் ரொம்ப அதிகமாக பேசலையோன்னு நினச்சிட்டேன். சரின்னு சொல்லிட்டு 2 நாள் கழித்து அந்த புக்கை நான் ஆர்டர் பண்ணேன், ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் 4ஆவது நாள் இவர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டார். வந்துட்டு சார் உங்களுக்காக இந்த புக்குன்னு சொல்லி ஒரு புது புக்கை வாங்கி எனக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாரு. வைரமுத்தோடு இதுவரை நான் புது புக்கை வாங்கி எனக்கு கொடுக்குறாரு. சார் இது உங்களுக்கு தான். நான் சொன்னேன், சார் இப்போ தான் நான் ஆர்டர் பண்ணேன், இது உங்ககிட்ட இருக்கட்டும், அதை பற்றி பரவாயில்ல. இல்லை சார் இது உங்களுக்காக தான் வாங்கினது, நீங்கள் தான் ஊற்றிக்கணும்னு சொல்லி அவருடைய பெருந்தன்மையை பாருங்கள். அந்த நேரத்தில் அவர் ஒன்றும் சொல்லலை, ஆனால் புக்கையே வாங்கிட்டு வந்துட்டார். அந்த மாதிரி தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய அனுபவங்கள் கிடச்சிருக்குது. ஒருத்தரும் ஒரு விதத்தில் பண்பானவங்க, அன்பானவங்க, அடக்கமானவங்க, அப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போது தமிழில் ஒரு 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 பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் ஒரு கவிதை எடுத்துட்டிங்கன்னா அது நெகட்டிவாக இருக்கிற மாதிரி தோணுது, ஆனால் அதை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு உரிய பண்புகள் அந்த கவிதையிலேயே இருக்குது. இது ஒரு பெரிய ஆச்சரியமான சங்கதி. இதுதான் உங்களுக்கு மற்ற லாங்குவேஜஸில் இருக்காது. ஒரு நெகட்டிவாக எழுதினீங்கன்னா நெகட்டிவ் தான், அதை திருப்பி பாசிட்டிவாக அப்படியே கம்ப்ளீட்டாக திருப்பி போட முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் தான் வரும். உதாரணத்துக்கு நான் ஒரே ஒரு பாட்டு மட்டும் சொல்கிறேன். காலமேக புலவர் அவர் இருந்த காலத்தில் காத்தான் என்ற ஒருத்தன் அவன் சத்திரத்தில் போய் அடிக்கடி அவர் தங்குவார். அவனும் அவருக்கு வேண்டியதெல்லாம் செய்வான். ஆனால் ஒரு நாள் இவர் போய் தங்கியிருக்கும் போது அன்றைக்கி என்னான்னு தெரியல, சாப்பாடே வரல, லேட் ஆகினே போகுது. இரவாயிடுத்து, 12 மணி ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு, சாப்பாடு வரல. அவருக்கா பசி தாங்க முடியல. என்னடா இது, சாப்பாடே இல்லாமல் எப்படி போய் தூங்குறது நினச்சி கஷ்டப்படும் போது 1:30 மணிக்கோ 2 மணிக்கோ சாப்பாடு அவருக்கு சேருது. உடனே அவருக்கு ரொம்ப ஆத்திரமாகி போயிடுச்சு. மறுநாள் அவர் விடைபெறும் போது காத்தான்ற அவங்ககிட்ட போய் ஓனர்கிட்ட போயிட்டு உனக்காக ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன்பா வாசின்னு கொடுத்துட்டு போயிட்டார். அந்த கவிதை அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். காலமேக புலவர் நமக்கு ஒரு கவிதை எழுதி கொடுத்துக்கிறாருன்னா இது சரித்திரம், இது என்றைக்கு நிற்குமே என்ற சந்தோஷத்தில் அவன் படிக்க ஆரம்பிக்கிறான். கத்து சூழ் நாகை காத்தான் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும், குத்தி இலையில் இட ஊரடங்கும், ஒரு அகப்பை அன்னம் இலையில் விழ வெள்ளி எழும் எழுதிட்டார். தாங்க முடியல அவனுக்கு ஆத்திரம். கடைசியில் இது கவிதை எழுதாமே போயிருக்கலாமே இவர், இந்த மாதிரி எழுதி கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறாரு. இந்த காலமேக புலவர் போயிட்டாரா இல்லையா, போயினே இருக்கிறாரு. கிட்ட போனால் பிடிச்சிடலாம். ஓடுறான். ஓடி போய் அவர்கிட்ட என்னங்க இது ஐயா, எப்போதும் வருவீங்க தங்குவீங்க, என்றைக்காச்சும் நான் இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப லேட்டாக சாப்பாடு போட்டுக்கிறேன், நேற்று இப்படி ஆகிப்போச்சுன்றதுக்காக நான் இந்த மாதிரியா பண்ணுறது, என்னப்பா பண்ணிட்டேன், என்னங்க இந்த கவிதைக்கு மேலே என்ன சொல்ல முடியும், அவ்வளோ மோசமாக பண்ணிட்டீங்களே, அவ்வளோ மோசமாக நான் ஒன்றும் செய்யலையப்பா,
பின்ன என்ன சார் படித்து பாருங்கள். கத்து சூழ்நாகை காத்தான் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும்ன்றீங்களே, அவ்வளோ லேட்டாக. அப்படி எடுத்துக்காதப்பா, நான் அதுக்காக எழுதினேன். உலகமெல்லாம் ஃபெமைன்னு சொல்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி பஞ்சம் ஏற்படும் போது, அத்தமிக்கும் போது, உலகமே அத்தமிக்கும் போது வாங்கிட்டு அரிசி வரும். குத்தி இலையிலிட ஊரடங்கும். அதை நல்லா சாப்பிட்டுட்டு, நீ தான் சாப்பாடு போடுறது ரொம்ப கெட்டிக்காரனாச்சு, போட்டுக்கினே இருப்பேன். அப்படி எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா ஊர் அடங்கும். ஏன்னா பசி ஆறிட்டாங்கல்ல. உன்கிட்டேருந்து ஊர் அகப்பை அன்னம் இலையில் விழ அதுலேருந்து வெள்ளி எழும்பா. அந்த மாதிரி வெண்மை, அந்த மாதிரி சிறப்பு. அப்படி தானே சொன்னேன். இதை போய் நீ இந்த மாதிரிலாம் பண்ணலாமா? தப்பாக வரலாம் எழுதியிருக்கிறேன். இப்போ உனக்கு அப்படியே தெரியுதுன்னொடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா ரெட்டிப்பு சந்தோஷம். முதல்ல தப்பாக சொல்லிவிட்டு அவர் அப்படி எழுதலை, இது இப்படி தான் எழுதிக்கிறாருன்றதை மற்றவங்கிட்ட சொல்லலாம் இல்லையா? இப்போது அவனே ஒரு ஆசிரியராக ஒரு டிஃப்ரெண்ட் இன்டர்பிரிட்டேஷன் அதுக்கு கொடுக்கலாம். அதனால் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டான்னு சொல்லுவான். இது பாருங்கள், இது வந்து ஒரு இந்த குவாலிட்டி வந்து தமிழில் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். அதர் லாங்குவேஜஸில் இந்த அளவுக்கு மாற்ற முடியாது. ஏதாச்சும் 1-2 அப்படி லேசாக மாற்றலாம். ஃபுல்ஸாக இது போல் ஒரு பாட்டுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இன்டர்பிரிட்டேஷனே, அதாவது நெகட்டிவாக இருக்கிறதுக்கு ஒரு பாசிட்டிவ் இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி சில சமயத்தில் சில வார்த்தைகளை மட்டும் எடுத்துகிட்டு அதால் ஏற்படுற ஒரு புகைச்சல் அல்லது அதால் ஏற்படுற சில குழப்பங்கள், சண்டைகள், சச்சரவுகள், அதை கூட ஒன்றும் இல்லாமல் நீக்க செஞ்சிடலாம். ஏன்னா தமிழ் மொழி அந்த மாதிரியான ஒரு மொழி. ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்கிறாங்க பாருங்கள், அது இருக்குது. வைரமுத்து பற்றி ஒருத்தர் ஒரு புக்கு எழுதியிருக்கலாம், அதில் எந்த விதமான தப்பும் இல்லை. ஒரு பெரிய கவிஞர். ஆனால் தலைப்பு என்ன கொடுத்துட்டாருன்னா, வள்ளுவர் முதல் வைரமுத்து வரைன்னு கொடுத்துட்டார். இது அங்கிருந்த கூட இருந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக மிகையுது. யார் கூட யாரை சேர்க்கறது? வள்ளுவர் முதல் வைரமுத்து வரைன்னு எப்படி சேர்க்கலாம்? அவர் என்ன கான்டெக்ஸ்டில் சொல்லிக்கிறாருன்னா, இப்போ நீங்கள் ஒரு காலகட்டத்தை குறிக்கணும்னு சொன்னால் அந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டம் வரைக்கும்னு சொல்கிறீங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. 1லேருந்து 10ன்னு நான் சொல்கிறேன்னு வச்சுங்க. 1 என்ன சார், 1 தானே. 10 இவ்வளோ பெருசு, எப்படி நீங்கள் 1லேருந்து 10ன்னு சேர்க்க முடியும்னா எப்படி? அதனால் காலகட்டத்துக்காக வேண்டி வள்ளுவர் முதல் வைரமுத்து வரை கூட அலிட்ரேஷன் இருக்குது அதில், இல்லைங்களா? அந்த சவுண்ட் எடுத்துட்டிங்கன்னா அலிட்ரேஷனும் இருக்குது. அதுக்காக வேண்டி போட்டார். உடனே அது பெரிய சர்ச்சையாகி போச்சு. அப்போ இருந்த ஒரு முக்கியமானவர் ஒரு கட்டுரை எழுதுகிறார். எப்படி இவர் இந்த மாதிரி செய்யலாம்? இந்த மாதிரி வள்ளுவரையும் வைரமுத்தையும் ஒன்றா சேர்க்க முடியுமா? அப்படி சேர்த்தா அது நல்லா இருக்குமா? எப்படி ஏன்ஷியன்ட் ஒருத்தர், மாடர்ன் ஒருத்தர், அவர் ரெண்டையும் சேர்த்து ஒரே திராசில் நிறுத்துகிறாரு. இதை எப்படியும் ஏற்றுக்க முடியாது. ஏன்னு சொன்னால், வள்ளுவர் கடல், வைரமுத்து குட்டை, இது ரெண்டும் ஒன்றா ஆகுமான்னு கேட்டார். 2 வாரம் கழித்து ஒரு நிகழ்ச்சி நடக்குதுங்க. அந்த நிகழ்ச்சிக்கு இது போல் தப்பாக எழுதினவர் போய் உட்காந்துக்கிறாரு. அதே சமயத்தில் துரதிருஷ்டவசமாக வைரமுத்தையும் கூப்பிட்டாங்க. அவரும் உட்காந்துக்கிறார். 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கல. இப்போது ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய ஒரு சர்ச்சை உண்டாகுது. என்னன்னா, இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வருமா வராதா? சில பேர் நிச்சயமாக சண்டை வரும்ன்றவங்க, சில பேர் வராதுன்றவங்க, சில பேர் வரும் ஆனால் வராதுன்றவங்களும் இருக்கிறாங்க. வைரமுத்தா முதல்ல பேசுகிறதுக்கு கூப்பிட்றாங்க. வராரு. வைரமுத்து அப்படி ஆடியன்ஸை பார்க்குறாரு. இப்போ பாடுறா, பட்டாசு வெடிக்க போகுது. கடைசியில் எந்த பட்டாசும் வெடிக்கலை. அவர் ஆடியன்ஸை பார்த்துட்டு முதல்ல இந்த டாப்பிக்கை தான் தோக்குறாரு. நண்பர் அவர்கள் என்னை பற்றி ரொம்ப தப்பாக எழுதியிருந்தார். ஆனால் விமர்சனம் செய்கிறதுக்கு எல்லாருக்கும் அதிகாரம் இருக்குது. யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க கிடையாது. விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்டவங்க தான் எல்லாருமே. ஆனால் பொய் சொல்லக்கூடாது இல்லை. ஏற்றுக்கிறீங்களா? ஆனால் ஆடியன்ஸை பார்த்து கேட்குறாரு. அவருக்கு இன்னும் 2 கோவம் வருது. என்ன பொய், நம்ம சொன்னது பொய்யான பொய் சொல்லியிருக்கிறார் நண்பர். வைரமுத்து குட்டைன்ட்டார. இந்த அவைகளே நான் தான் நட்டேன். அப்படி இருக்கும்போது என்னை குட்டைன்னு சொல்லலாமா? அவர் கேட்ட உடனே அப்படி அத்தனை பேரும் வாயடிச்சிட்டு சிரித்து அந்த ஒரு பெரிய சர்ச்சையாக இருந்ததை ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்டான். இதுதான் அந்த ஒரு வார்த்தையினுடைய இதை எடுத்துக்கிட்டால் அந்த வார்த்தை 2 மீனிங் கொடுக்குது. அந்த ஒரு மீனிங் எடுத்து நீங்கள் ஒரு வேறு ஒரு ஆஸ்பெக்டில் கொண்டாடும் போது அது வந்து ஒரு சுத்தமான ஒரு மாற்றத்தை கொண்டாந்துருது. அதே போல் ஷேக்ஸ்பியரையும் கம்பரையும் ஒப்பிட்டிங்கன்னா நிறையா 2 பேரும் ஒன்று தான் நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் அவங்களுடைய திங்கிங் ப்ராசஸ், அந்த தாட் ப்ராசஸ்
எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கும். ஷேக்ஸ்பியர் மேக்பெத்தோடைய கடைசி காலத்தை பற்றி சொல்கிறார். எப்படின்னு சொன்னால், மேக்பெத் வந்து ரொம்ப வீணாக போயிட்டான், அவனுக்கு சாவு உறுதி. மேக்டஃப்ன்ற ஒரு பதவி எடுத்து வந்துட்டார், அவர் தான் எதிரி அரசன். அப்போது மேக்பெத் அந்த சமயம் எப்படி இருந்தான், அவனுடைய மனநிலை எப்படி இருந்தது என்றதை ஷேக்ஸ்பியர் கொடுக்குறார். 2 சாலிலோகி மூலிமா கொடுக்குறார். சாலிலோகின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மனிதன் தானாக தன்னுடைய சிந்தனைகளை சத்தமாக வெளியே கொண்டாடுறது. வேறு யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஆனால் அவன் அப்படி பேசும்போது அவன் சிந்தனை என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதான் நம்ம சாலிலோகின்னு சொல்கிறோம். அப்படி 2 சாலிலோகி, அதுவும் உலக ஃபேமஸ் சாலிலோகி ஆகிடுச்சு அந்த ரெண்டுமே. டுமாரோ அண்ட் டுமாரோ அண்ட் டுமாரோ creeps into this petty pace from day to day. All our yesterdays were lighted fools, the way to dusty death. Out, brief candle. Life is a player that sets and frets upon the stage and is heard no more. It is a tale told by an idiot, full of sound and fury, signifying nothing. ஷேக்ஸ்பியருடைய முக்கியமான வார்த்தையே நத்திங் தான். அவருடைய ஃபேவரட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நத்திங் தான். அந்த நத்திங்கை எடுத்துகிட்டு கடைசியில் இதுலேயும் அவர் விட்டு வைக்கல, அந்த நத்திங்கை கொண்டாரு. நான் உலகம் வாழ்க்கைன்றது என்ன? இட் இஸ் எ டேல் டோல்ட் பை an idiot full of sound and fury signifying nothing. இப்படி சொல்லி அவன் போய் உட்கார்றான். உடனே அவன் மனைவி அவனுக்கு இப்போது ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான். ஆனால் அந்த குழப்பமான சூழ்நிலையில் மன அளவில் இருக்குதுன்றது எடுத்துக்காமல், ஏன்னா ரொம்ப அதிகமாக உசிப்பி விட்ட ஒருத்தரில் இங்கே வந்து ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கிறார், ஒன்றும் தெரியாத ஒரு மாதிரி, ரவிக்குமார். அவருக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். அப்போது அவருடைய மனநிலை என்னன்றதை தெரிஞ்சிக்காம, உடல் ரீதியாக அவருக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கும்னு நினச்சி லேடி மேக்பெத் அம்மையார் ஒரு டாக்டர் அனுப்புகிறார். அந்த டாக்டர் போய், புதுவாக டாக்டர் வந்து எனக்கு உங்களுக்கு என்ன தாங்க ப்ராப்ளம் என்று சொன்னால், அவர் வெளிப்படையாக எந்த ப்ராப்ளமும் இல்லை, அதை அவர் சொல்லவும் மாட்டார். அதனால் என்ன தான் உங்களுக்கு ப்ராப்ளம்? அவர் சொல்கிற வார்த்தைங்களை பாருங்கள். Canst thou not minister to a mind diseased, pluck from the memory a rooted sorrow, raise out the written troubles of the brain, and with some sweet oblivious antidote cleans the stuffed bottom of that perilous stuff which weighs upon the heart. இந்த இடத்துல வந்து எனக்கு அதிகமான ஒரு குழப்பங்கள் என்னுடைய இதயத்தில் இருக்குது. அந்த குழப்பங்கள்லாம் எடுத்துட்டு அதை லைட்டாக்க முடியுமா உங்களால்? அல்லது என்னுடைய பிரெயினில் எழுதப்பட்டிருக்குது, எழுதப்பட்டு இருக்கிற வாசகங்கள் நீ இப்படி தான், அதை ஏதாச்சும் ஒரு ரப்பர் கொண்டு உங்களால் அதை எரேஸ் பண்ண முடியுமா? அப்படி இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் ரொம்ப ஓய்வமாக இருப்பீங்க, இருங்க, இல்லாட்டி வெளியே போங்க என்றான் மேக்பெத். Canst thou not minister to a mind diseased, pluck out from the memory a rooted sorrow. கவலைன்றது எங்கே போயிடுச்சுன்னா ரூட் எடுத்துகிட்டு உள்ளே போயிடுச்சு. அந்த கவலையை எடுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஆயுதம் இருக்குதா, மருந்து இருக்குதா, கொடுங்க. ரேஸ் அவுட் த ரிட்டன் ட்ரபிள்ஸ் ஆஃப் த பிரெயின். என்னுடைய மூளையில் எழுதப்பட்டிருக்குத வாசகங்கள், கவலைகள்ன்றதெல்லாம், அந்த கவலைகள்லாம் துடைக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு ரப்பர் இருக்குதா? இது இருந்ததுன்னா இருங்க. உடனே டாக்டர் சொல்கிறார், வேரின் த பேஷண்ட் ஷுட் மினிஸ்டர் டு ஹிம்செல்ஃப். இதுக்கு டாக்டர் ஒன்றும் பண்ண முடியாது, பேஷண்ட்டை தான் டாக்டர் ஆகணும். அப்போ தான் ஒன்றை நீ குணப்படுத்திக்க முடியும், இதுக்கு டாக்டர் ஒன்றும் செய்ய முடியாது. உடனே அவன் சொல்கிறான், த்ரோ யுவர் ஃபிசிக் டு டாக்ஸ், ஐ எம் நன் ஆஃப் இட். உன்னுடைய ஃபிசிக், அதாவது உன்னுடைய மருந்து, உன்னுடைய மெடிக்கேஷன் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போடு, இனிமேல் நீ எனக்கு உதவ மாட்டேன், நீ வெளியே போகலாம். எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னு சொன்னேன்னா, கம்பர் ராவணனை சித்தரிக்கிறாரு. அப்போ ராவணன் அவர் கொண்டாடும் போது எப்படி சொல்லணும், தோற்று போய் நிற்கிறான், ஒன்றுமே இல்லை, ரொம்ப கேவலமான நிலைமைக்கு வந்துட்டான். ஆனால் மேக்பெத்தோட ராவணன் நம்ம ஒப்பிட முடியாது. ஏன்னு சொன்னால், மேக்பெத் வந்து லார்ஜர் தென் லைஃப் சைஸ்ன்னு நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம். எப்படின்னு சொன்னால், நீங்களும் நானும் மேக்பெத்தாக யோசனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னு சொன்னால், லார்ஜர் தென் லைஃப் சைஸ், நம்மளை விட அவன் மேலே போகணும் எல்லா வகையிலையும். ஆனால் ராவணன் அப்படிப்பட்டலாம், அவன் ஒரு ராட்சசன். அவனுடைய உருவம் என்ன, அவனுடைய எந்த அளவுக்கு அது பெருசுன்றதெல்லாம் சொல்ல முடியாது. அவனை ஃபிசிக்கலாக
ஈஸியாக வந்து அவனுடைய மென்டல் கண்டிஷன் எப்படின்னு ஷேக்ஸ்பியர் சொன்ன மாதிரி சொல்லிடலாம். ஆனால் அவனை எப்படி ஃபிசிக்கலாக சித்தரிக்கிறது, கம்பர் என்ன மாதிரியான ஒரு ஓமையை கொண்டாட பாருங்க. தாங்கிய தரங்கம் தாங்கி தரையினை தள்ளி தள்ளி வாங்கிய கடல் போல் நின்றான். இந்த இது யாருக்கு வரும்? ஒரு என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் வந்தால் கூட இந்த வார்த்தைகளை சொல்ல முடியாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க வாங்கிய கடல் எப்படி இருக்கும்னு சொல்லி. பொங்கற கடல் சீற்றம் மிகுந்தது, அதுதான் நம்ம பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுறோம். இப்போ இந்த பொங்கிய கடல் நான் போச்சு வாங்கிய கடல் ஆகிடுது உள்ளே கொடுத்து அப்படியே சொல்லி அந்த ஒரு வார்த்தையில் நேராக கொண்டாந்துட்டார். இப்படி தான்ன்றதை சித்தரிக்கிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சைக்காலஜிஸ்ட். டாக்டர் ஜான்சன் வந்து ஷேக்ஸ்பியரை பற்றி ஒரு கிரிட்டிக்கலாக ஒரு இன்ட்ரடக்ஷன் எழுதிக்கிறாரு அவருடைய கம்ப்ளீட் ஒர்க்ஸை எடிட் பண்ணும்போது. அதுதான் நம்ம ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர்னு சொல்கிறோம். ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர், ஷேக்ஸ்பியருக்கு கதைகளுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அவரை எப்படி டாக்டர் ஜான்சன் சித்தரிச்சிருக்கிறாருன்றது நம்ம படிக்கிறோம். அப்போது ஜான்சனுக்கு ஒரு சந்தேகம் வருது, இத்தனை வருஷம் ஆகிப்போச்சு, இதில் அவரோட என்டியூரிங் பாப்புலாரிட்டி தொடர்ந்து பாப்புலாரிட்டி குறையாமல் இருந்துக்கிட்டே வருது, இது எப்படி, என்ன காரணத்துக்காக நம்ம இன்னும் அவரை கொண்டாடிட்டு இருக்கிறோம், கம்பெனி அப்படி தானே கொண்டாடிட்டு இருக்கிறோம், என்ன காரணன்றதை அவர் யோசனை பண்ணுறாரு. அவருக்கு தெளிவாக ஒரு சங்கதி வருது என்னன்னா, எதுவுமே எந்த ஒரு டெக்ஸ்டும் இஃப் இட் ஸ்டாண்ட்ஸ் த டெஸ்ட் ஆஃப் டைம் இட் மஸ்ட் பி கன்சிடர்ட் அஸ் எ கிரேட் புக். ஒரு காலத்திலிருந்து இன்னொரு காலத்தில் அது தூக்கி எறியப்பட்டால் அது ஒரு நல்ல நூலே கிடையாது. எந்த காலகட்டத்திலும் எப்பொழுதும் ஒரே தன்மையோடு எல்லாரையும் ஈர்க்குதோ அந்த புக்கு தான் மேக்னம் ஓபஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது அந்த 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 புக்கு தான் உண்மையிலேயே பெஸ்ட். ஏன்னு சொன்னால் அந்த டெஸ்ட்டு காலம் வச்ச டெஸ்ட்டை பாஸ் பண்ணிடுது. அப்படி பாஸ் பண்ணது தான் ஷேக்ஸ்பியருடைய பிளேஸ். ஏன்னு சொன்னால் உங்கள் லைஃபுக்கு தேவையானது எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் எங்கேனாலும் எடுத்து படித்து பாருங்கள். அவருடைய ஃபிலாசபியை கொண்டாடுவார், அவருடைய சைக்காலஜியை கொண்டாடுவார், அவருடைய மெடிக்கல் நாலேஜ் அதில் இருக்கும். அப்படி ஒரு குறிப்பிட்ட டிசிப்ளினில் அவங்க கொண்டாந்ததே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஷேக்ஸ்பியரும் கம்பரும் ரொம்ப கீன் சைக்காலஜிஸ்ட்னு நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் ஒரு உதாரணத்துக்கு நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். 3 வகையான ஃப்ளாட்டரர் நம்ம பார்க்கலாம். ஃப்ளாட்டரர்ன்றவங்க நமக்கு முகமன் செய்கிறவங்க, அதுலேயே பல வெரைட்டி இருக்குது. நீங்கள் ஏதோ ஒன்று நினச்சிட்டு இருக்கிறீங்க, அந்த நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வராது. அந்த மாதிரியான ஒரு சங்கதி அது. முதல் குரூப் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க, அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், சரி ஏதோ ஒரு நல்ல வார்த்தை சொல்கிறானே. 2வது குரூப் ஒன்றுக்குது, உங்களுக்கு கிடைச்சாச்சிங்க வச்சிங்க, கிடைச்சாச்சா, கிடைக்கவே இல்லை இப்படி சொல்கிறானே, அப்போ தான் இவன் தான் முதல் திறமையான ரொம்ப நல்ல ஆள். இன்னொருத்தன் வருவான், உங்களுக்கு கிடைச்சிடுத்து அப்புறம் என்ன செய்ய போகிறீங்க, ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டோம், இவன் ப்ராமிஸ் பண்ணல, ஒரு ஸ்டெப்பு மேலே போட்டான், இது திருப்பி திருப்பி சொல்லியிருக்காதே, அதான் சொன்னேனே இது கிடச்சி போச்சு அடுத்ததுக்கு வா. இதே தான் சூர்பனகை ராவணங்கிட்ட போய் இந்த 3வது வகையான ஒரு சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் தான் அவன் கொண்டாடுறான். என்னன்னு சொன்னால் அவன் வந்து கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு அழிஞ்சுன்னு இருக்கிறான். அந்த சமயம் போய் அண்ணா உனக்கு கிடைச்சிடுது, இப்போ அவளை எங்கே வைக்க போகிற, அக்காமடேஷன் ப்ராப்ளம் வருது, எப்படி இருக்குது பாருங்கள், கிடைக்கவே இல்லை, அதுக்குள்ளே அக்காமடேஷன் போய் இடம் கிடச்சி போச்சு, சீட்டு கிடச்சி போச்சு, நம்ம ஹாஸ்டல் தான் முக்கியம் நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஹாஸ்டல் கிடச்சா. ஏன்னா அப்போ இருந்த இதில் வந்து நீங்கள் இதிகாசமோ அல்லது புராணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய பெரிய கடவுளும் அவங்கவுங்க மனைவிக்கு ஒரு இடத்த கொடுத்துட்டாங்க. நீ என்ன இடத்தையா கொடுக்க போகிற, எல்லாம் ரிசர்வ் ஆகிடுத்த. பாகத்தில் ஒருவன் வைத்தான், பங்கையத்திருந்த பொண்ணை ஆகத்தில் ஒருவன் வைத்தான், அந்தணன் நாவில் வைத்தான், தேகத்து பிறந்த மின்னை வென்ற நுண் இடையாளினை மாக தோல்வீர பெற்றால் எங்கே நம்ம வைத்து வாழ்த்தி, நீ எங்கே வச்சுன்னு வாழ போகிற, ஏன்னா ஏற்கனவே எல்லாம் ஆக்கு போயிடு இல்லைங்களா என்று சொல்லிட்டு. அப்போ அது அவனுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு மயக்கத்தை உண்டு பண்ணுது. அப்படியா கிடைச்சி போச்சு, அக்காமடேஷன் ப்ராப்ளம் தான் நம்ம பார்த்துக்கலாம், எல்லா இடத்தையும் கொடுத்தானா எப்படியும் ஒரு இடம் மிச்சம் இருக்கும், அதில்
நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கோட்பாடு. அடுத்தது அவருடைய கடவுள் பக்தி. இதில் நான் ஒரு லேமன்ன்ற முறையில் அவருடைய கவிதைகளை நான் நிறைய படிச்சிருக்கிறேன். அப்படி படித்து எங்கெங்கே அவர் இந்த கடவுளை தொடராரோ அது என்ன கடவுள் அவர் இருக்குது, அது உண்மையிலே ராமர் தானம் அல்லது வேற ஒரு கடவுளான்னு பார்த்தோம்னா எதுவுமே கிடையாது. அவர் சொல்கிற கடவுளுக்கு உருவமே கிடையாது. அவர் சொல்ல கடவுளுக்கு இந்த குறிப்பிட்ட பேரும் கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நிலை. அவரை தான் கடவுள்ன்றார். அது முக்கியமாக எங்கே வருதுன்னு சொன்னால் இரணியன் வதை படலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நீங்கள் அழகாக அதில் பார்க்கலாம். அது சொல்லும் போது அந்த இரணியன் வதை படலத்தில் பல இடத்துல அவர் எங்கெங்கெல்லாம் கடவுளை பற்றி பேச முடியும். அப்போது இந்த கடவுள் நீங்கள் பார்க்குற கடவுள் இதெல்லாம் கிடையாது, இதுக்கு மேலே ஒரு கடவுள் இருக்கிறான்றது தான் அவர் சொல். அதே தான் இந்த குழப்பம் தான் இந்திரஜித்துக்கும் வருது நேராக ராமரை பார்க்கும்போது. ஆனால் நீங்கள் ராமருக்கு அதை ஆட்ரிபியூட் பண்ண முடியாது. ஆனால் இந்திரஜித் ராமரை பார்க்கும்போது சிவனோ அல்லன், நான்முகன் அல்லன், திருமாலோ அவனோ அல்லன், மெய்வரமெல்லாம் அடுகின்றான், தவனோ ஆயின் செய்து முடிக்கும் திறனல்லன், இவனோ முன் வேத முதல் காரணம். வேத முதல் காரணமாக இருந்த அவன் தான் இவன். ஏன்னா இவன் எதுலேயுமே வரலையே. நம்மளுடைய கேட்டகரைஸ் பண்ணுற கடவுளுங்கள இந்த கடவுள் எதுலேயுமே வரலையே. அதே மாதிரி இவன் இரணியன் பிரகலாதங்கிட்ட பேசும்போது உம்பருக்கும் உனக்கும் ஒத்து இவ்வுலகமெல்லாம் பறந்துள்ளாயின் கம்பத்தின் வழியை காண காட்டுதி. இந்த கம்பத்தை வழியில் கொண்டாந்து நிறுத்து பார்ப்போம், முடியுமா? இந்த கம்பத்தில் இருக்கிற உள்ளகிறவன கடவுளாக இந்த கம்பத்தில் இருப்பான்னு உன்னால் உறுதியாக சொல்ல முடியுமா? அப்படி நீ சொல்லன்னா ஒரு புலி யானை எப்படி அடித்து கொள்ளுதோ அந்த மாதிரி உன்னை கொன்னுட்டு உன் உடலை தின்னுட்டு உன்னோட ரத்தத்தையும் குடிப்பேன். சம்மதமானு கேட்குறேன். அதுக்கு பாருங்கள், முதல் தடவையாக பிரகலாதனுக்கும் வருது. அது வரைக்கும் அப்பான்ற மரியாதை இருந்தது. எப்போதுமே அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு கும்பிட்டுட்டு தான் பதில் சொல்லுவார். இந்த சமயம் பயங்கர கோவம் வருது. ஏன்னு சொன்னால் கடவுளை கொண்டாந்து அவர் காட்ட வேண்டிய நேரம் வந்து போச்சு. ஏன்னா எத்தனை தடவை தான் இவன் கேட்பான், எத்தனை தடவை தான் இவன் வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி அவருக்கு தண்டனை கொடுத்துக்கினே இருப்பான். எந்த தண்டனையை கொடுக்கும் போதும் அவருக்கு எதுவுமே படலையே, ஒரு சின்ன டச்சு கூட பண்ண முடியல அவர். அதனால் அவன் திருப்பி அந்த மாதிரி ஒரு ஆத்திரமாக கேட்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, முன்பு நான் சொன்னவன்ற வார்த்தையை தான் சொல்கிறார். ஏற்கனவே நான் சொன்னேனே, நீ என்ன கொள்வது, என்னுயிர் நின்னால் கொணர்வதற்கு எளிய ஒன்று அன்று, பின்னே நான் சொன்னவன் தொட்ட இடமெல்லாம் துலங்காயின் என்னுயிரை நானே மாய்ப்பன். நீ என்னையா சொல்கிறது என்னை கொல்லணும்னு சொல்லிட்டு? என் உயிரை நானே போக்குவேன், எனக்கு தெரியாது. தொட்ட இடமெல்லாம்ன்றார். ஒரு எந்த இடத்துல தொடரையோ அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் தோன்றுவோம். அது என்னால் அது மாதிரி செஞ்சு காட்ட முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் என் உயிரை நானே மாய்ப்பேன், நானே செத்து போகிறேன், உனக்காக நான் ஒன்றும் வெயிட் பண்ண வேண்டிய தேவையில்லை. அப்புறம் மறுபடி ஒரு இடத்துல பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அத்தனை கடவுளையும், என்னென்ன கடவுள் நம்மளுக்கு நோன் காட்ஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்கள், அத்தனை கடவுளையும் ஒரு இடத்துல கொட்டுவார் கம்பர். அது எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, ராவணன் வந்து அனுமனை இந்த அளவுக்கு அனுமன் அந்த ஊரை கெடுத்துடுது, எல்லாத்தையும் அழிச்சிடுது. இப்போ அந்த அனுமனை பார்க்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் என்ன நினச்சிட்டு ராவணன் இருக்கிறான். அதனால தான் நம்ம சினிமாவில் பார்ப்போம்ல, உயிரோடு எனக்கு அவன் வேணும், அடித்து கிடிச்சு போட்டுக்கிட்டு செத்து போனவனை கொண்டாந்து இங்கே காட்டாதீங்க, உயிரோடு வேணும். அப்படி உயிரோடு வரவன் என் முன்னாடி வந்து உட்காந்தா தான் அவன் யாருன்னு நான் அசஸ் பண்ண முடியும். கொண்டாங்க, கடைசியில் அவனை கொண்டாடுவாங்க. அப்போது ராவணன் முன்னாடி உட்கார்றான் அனுமன். அப்படி உட்காரும் போது அவனுக்கு ஆச்சரியமாகுது. நம்ம என்னென்னும் பெரிய பெரிய ஒரு இது நினச்சிட்டு இருந்தோம், கடைசியில் குரங்கு மூஞ்சி, இவ்வளோ பெரிய உருவம், இதுதான் அனுமன்? நிச்சயமாக கிடையாது. இவன் ஏதோ ஏமாத்துறான் நம்மளை. இவனுடைய பேரையும் இவனுடைய உருவத்தையும் மறைச்சிட்டு இங்கே வந்து உட்காந்து நிற்கிற ஏதோ பெரிய கடவுளில் தான் ஒன்று, சந்தேகமே இல்லை. கேள்வி மேலே கேள்வி கேட்பான் ராவணன். நேமியோ குளச்சியோ நெடுங்கணிச்சியோ தாமரை கிழவனோ நின்று அசைத்து உயிர்கவர் நீல காலனோ குன்று இசைத்து எழுவுடன் எரிந்த கொற்றனோ
எத்தனை கேள்வி போகுது பாருங்கள். யாராக இருக்க முடியும் நீ வந்து முருகனா அல்லது சிவபெருமானா அல்லது இந்த பூமி தாங்கும் ஒருவனா? ஒன்றுமே புரியலையே. அஞ்சன வேள்வியில் ஆற்றைய ஆணையில் வந்துதித்த ஒரு வயவம் பூதமோ முந்து ஒரு மலருள்ளோன் இலங்கை முற்றும் சிந்து என்று செதுக்கிய தெருக்கன் தெய்வமோ யாவன் நீ என்னை எய்திய காரணம் யார் நினை விடுத்தவர் என்றது அந்த கேள்வி வளர்ந்துக்கிட்டே போகுது. அதுக்கு அவர் சொல்கிற பதில் இன்னும் நம்மளுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. என்னன்னு சொன்னால், இவ்வளோ கடவுளை நீ சொன்னியே, இந்த சிறு தெய்வங்களுக்கெல்லாம் நான் அடிப்பணிஞ்சு வேலை செய்கிற ஆள் இல்லை, என்னுடைய தெய்வம் பெரும் தெய்வம், தன்னிலை அறியா ஒரு தனித்தலைவன் என் மனக்கு வந்தனன் வந்தன யாவும் ஒன்று சொல்கிறார் பாருங்கள், இரணியவதை பட்டத்தில். அந்த மாதிரி தன்னிலை தான் அறியா ஒரு தனித்தலைவன், அவன் யார்? அவன் தான் அவருடைய கடவுள். அதனால் இந்த சிறு தெய்வம், இன்னும் முருகன் சிவபெருமான் எல்லாரையும் சேர்த்தான் சொல்கிறாரு, இந்த சிறு தெய்வங்களுக்கெல்லாம் நான் தொண்டு செஞ்சுன்னுக்கிற ஆள்னு நினச்சிடாது. அப்போ இதுக்கெல்லாம் அடுத்து மேலே ஒன்று போகுதுன்றது நமக்கு தெரியுது இல்லைங்களா? அதான் கம்பர் காட்டும் கடவுள். இதுதான் நான் ஓரளவுக்கு படித்ததெல்லாம் நான் கற்றுக்கிறது. அதனால் இன்னமும் உங்களை இங்கே என்னை பார்க்க வச்சு நான் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கணும், உங்கள் கூட இருக்கணும்னு தான் எனக்கு விருப்பம் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இங்கே எனக்கு சில ப்ரோக்ராமுங்க காத்துட்ருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இங்கே இருக்க போகிறீங்க. எப்படியும் கூப்பிடுங்க, எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் நம்ம அறுவை தர்பாரை நம்ம தொடரலாம். இதோட முடிஞ்சிட போகிறதில்ல, தொடர்ந்து இது நீடிக்கும். நன்றி. மிக சிறப்பான ஒரு பொழிவினை அளித்து நான் பார்த்த யாரெல்லாம் தூங்குறாங்க ஒரு கணக்கெடுப்போம் அப்படின்னு ஒருத்தரும் தூங்கலைங்க. நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணி கூட வந்து கூட அதை ரொம்ப கவனமாக கேட்டுட்டு இருந்தாங்க. அது ஐயா அவர்கள் சொன்னது போல் ஒரு பொழிவு முழுமையாகவும் இதனை அவர்களால் செய்ய இயலும். இது உங்களுக்கு தொட்டு சென்று இருக்கின்றார்கள், இதனை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் நம்மிடையே வருகை தந்திருக்கும் பேராசிரியர் சுடலைமுத்து அவர்களை இறுதியாக வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். காலையிலே வாழ்த்துரை வழங்கியாச்சு, இது செகண்ட் ரவுண்டு வாழ்த்துரை. நான் ஜஸ்ட் வரும்போது எங்களுடைய இயக்குனர் மிக அருமையாக உங்களோடு பேசிக்கொண்டிருந்தார். இங்கே வந்திருக்கிறவுடைய தமிழ் ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கும், ஏன்னா இது பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் யாரை கூப்பிட்டாலும் தமிழ் எப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் ஆங்கிலத்துறை, கம்பராமாயணத்தில் எப்படி பேசினார் பார்த்தீங்கல்ல, அப்படியே அவர் மனசில் இருந்து எங்கே தமிழ் துறைக்கு எப்போ வந்தாலும் சரி தான் அவ்வளவு அழகாக அற்புதமாக எல்லாரையும் கவனம் பண்ணோம் பேசுவார். இவர்களுக்கு சாருக்கு வந்து எங்கள் துறையில் ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குது. எங்கள் மாணவர்கள் ஆய்வாளர்கள்லாம் பேராசிரியர் கிளமன் சார் வர்றாங்கன்னா அவ்வளோ பேரும் ஓடி வந்துடுவாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் அந்த ஆடியன்ஸை அப்படியே அந்த சப்ஜெக்டோடு இணைத்து பேசுகிறதுக்கு அவருக்கு நிகர் அவர் தான். சார், இப்போது என்னுடைய சார்பாக உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி சார். லேட்டாக வந்ததுக்கு மன்னிச்சிங்க, காலையில் அங்கேருந்து லேட்டாக தான் போனேன். அதனால் வாழ்த்துறை அப்படின்னு திரும்ப சார் சொல்லியிருக்கிறாரு. இப்போ யாருக்கு வாழ்த்து சொல்லணும்? காலையில் எல்லாரையும் வரவேற்றுட்டேன், அப்புறம் இந்த ப்ரோக்ராமினுடைய நோக்கத்தை சொல்லிட்டேன். இப்போ வாழ்த்து சொல்லணும் அப்படின்னா மீண்டும் இயக்குனர் மாலவியா ஆசிரியர் பயிற்சி நோக்க மையத்தினுடைய இயக்குனருக்கு வாழ்த்து சொல்லலாம். மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்துக்க இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் வந்திருக்கக்கூடிய அத்தனை ஆசிரியர்களுக்கும் வாழ்த்து சொல்லலாம். நான் உண்மையில் என்ன நினச்சிருக்கேன்னா, உங்களுடைய எல்லா ப்ரொஃபைலையும் வாங்கிட்டு அதை நான் ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு ரிப்போர்ட்டை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ணி உங்கள்கிட்டலாம், அது ஒரு 10 நாள் ஒரு வாரம் ஆகட்டும். 2வது வாரத்தில் நீங்கள் எப்படி ஃபைன் டியூன் ஆகிருக்கிறீங்க, புத்தொழி எப்படி பெற்றுக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதனால் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். இங்கே ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்கள். சரி,
புத்தொழின்னு சொன்ன உடனே நான் காலையிலே சார் இங்கே நான் கேட்டேன் இல்லையா கருணாநிதி சார்கிட்ட புத்தாக்கமாக புத்தொழியான்னு அப்புறம் தெளிவு வந்துச்சு. உடனே அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது எங்கள் யூனிவர்சிட்டியோட லோகோ இருக்குது, நீங்களாம் பார்த்துருப்பீங்க, அந்த இருக்கு பாருங்கள் யூனிவர்சிட்டியோட லோகோ. அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒளி இருக்கும், இன்னொன்று தாமரை இருக்கும், அதாவது சூரியனும் தாமரை இருக்கும். இது ரெண்டுமே எப்போவுமே ஒட்டுக்காது. நான் எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஆனால் இயற்கை இல்லை வரேன், சில சமயம் இப்போன்னு வர்றேன், அது இயற்கையாகவே ஒரு ஒற்றுமை உண்டு. சூரியனுக்கும் தாமரைக்கும் இயற்கையாகவே ஒரு ஒற்றுமை உண்டு, ஆனால் அது நமக்கு தெரியாது. ஆமாம், இது தாமரை சூரியனால் பலனடையும். எப்படிங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எதுக்காக சொல்ல வரேன்னா, எங்களுடைய அந்த ஒளிப்பறவை அதுதான் எங்களுடைய லோகோ, பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தினுடைய லோகோ. அந்த புத்தொழியை பெற வந்திருக்கிறீங்க. கொஞ்சம் இப்போ சார் சொன்னார் கதை நிறைவா, எல்லோரும் தூங்காமல் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, அதுதான் இங்கே இருக்கக்கூடிய சிறப்பு. இன்னும் நிறைய கற்றுங்க, நிறைய பயிற்சி எடுத்துங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் திரும்பவும் சொல்லிடுறேன், என்னென்னா பாரதியார்கிட்ட குள்ளச்சாமின்னு ஒருத்தர் இருந்தார். சாருக்கு எங்கள் சாருக்கு தெரியும், ஏற்கனவே பயன்படுத்தியிருப்பார் டைரக்டர் சார், இருந்தாலும் சொல்லிடுறேன். குள்ளசாமின்னு ஒருத்தர் பாரதியாரோடு இருப்பார். அந்த குள்ளசாமி ஒரு முக்கியமான நேரத்தில் பாரதியார், அரவிந்தர் இவங்கெல்லாம் இருக்கும்போது அவரோடு சேர்ந்து இருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் படிச்சிருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு நாள் ஒரு முக்கியமான நிகழ்வுக்காக ஒரு கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே எல்லோரும் காரசாரமாக ஒரு தீர்வுக்காக பேசி கொண்டு இருக்கிறாங்க. அப்போது குள்ளசாமி உட்காந்துட்டே இருக்கிறாரு. தீர்வு கிடைக்கல. உடனே எல்லாத்துக்கும் ஒரு தேநீர் கொண்டு வாங்க, குடிச்சிக்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் தேநீர் வருது, எல்லாரிடம் பரிமாறப்படுகிறது. தேநீர் இருக்குது. குள்ளசாமி அதை பார்த்துட்டே இருந்துட்டு வேகமாக போய் என்ன பண்ணுறாரு, தேநீர் கோப்பையை எடுத்து அதை அப்படியே தூர ஊற்றிட்டு அப்படியே வெறும் கோப்பையை வைக்கிறார். இப்போ அங்கே இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு செய்தி கிடச்சிச்சு அரவிந்தருக்கு. என்ன செய்தின்னா, குள்ளசாமி நாம் பேசிக்கிட்டு இருக்கிற விஷயங்களுக்கு ஒரு செய்தி கொடுத்துட்டாரு அப்படின்னு அவர் சந்தோஷமாக எந்திக்கிறார். மற்றவங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியல. என்ன கொடுத்த தேநீர் கோப்பையே தேனியை விட்டு உட்கார்ந்துருக்கிறாரு, அவர் போய் என்ன சொல்யூஷன் கொடுத்தாரு, எல்லோரும் இப்படி நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது அரவிந்தர் சொன்னாராம், நாம் எல்லாருமே மனசில் நமக்குன்னு ஒரு எண்ணங்களையும் நமக்குன்னு ஒரு கருத்தோட்டங்களையும் வச்சுட்டு சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கிறோம். நமக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டே சிந்தனை பண்ணால் அதுதான் மேலோங்குமே தவிர தெளிவாக சிந்திக்க முடியாது. அதனால் உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து வெளியில் போட்டுட்டு வெற்று காப்பி கோப்பை மாதிரி மனநிலையும் நமது அறிவையும் வெளிப்படையாக வச்சுக்கிட்டீங்கன்னா அப்படின்னா, சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கன்னா புதிய கருத்துக்கள் உள்ளே வரும். அந்த புதிய கருத்துக்கள் வரும்போது தான் அதற்கான ஒரு தெளிவு கிடைக்கும், வழி கிடைக்கும். அதை குள்ளசாமி நமக்கு சொல்லாமல் சொல்லிட்டாரு அப்படின்னு. அதையே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பல்வேறு இடங்கள்லேருந்து வந்திருக்கிறீங்க. காலையிலேருந்து நாங்கள் மாறி மாறி சொல்லிகிட்டு இருக்கோம். தேசிய கல்விக் கொள்கை, அது மொழியினுடைய பங்கு, மாணவர்களுக்கு மொழி கல்வியினுடைய முக்கியத்துவம், அது எப்படி மாணவர்களை, அவருடைய பண்பாட்டை, அவருடைய மனநிலையை உயர்த்துது, எப்படி மனித வளத்தை உயர்த்துது, இப்படியெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் இல்லையா. இப்போ அதற்கு என்ன வேணும், இங்கிருந்து என்ன எடுத்துட்டு போகணும். ஏன்னா நாங்கள் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் தேசிய கல்விக் கொள்கைக்குள்ளே வந்துட்டோம். இப்போ அப்போ நீங்கள்லாம் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும். வேண்டுமோ வேண்டாமோ உங்களுக்கு அது இல்லை, கண்டிப்பாக நீங்களும், அதாவது தமிழ் ஆசிரியர்கள் இன்னும் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் அதை கடைபிடித்தான் ஆகணும். அது இன்னும் இல்லைன்னா இது 6 மாதத்துக்கு அப்புறம். இப்போவே விட்டமின் டியை பிடிச்சிட்டாங்க, விட்டமின் எம்மை பிடிச்சிட்டாங்க, இனிமேல் வேறு வழி இல்லை. இப்போ கடைபிடி தான் ஆகணும். அப்போது இங்கேருந்து அந்த நல்ல விஷயங்களை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த புதிய கல்விக் கொள்கை மூலமாக ஒரு புதிய மனித வளத்தை,
2047 வளர்ந்த இந்தியாவுக்கு தேவைப்படக்கூடிய உயர்ந்த மனித வளத்தை உங்களால் தர முடியும் என்ற செய்தியை மீண்டும் ஒரு முறை கூறி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களையும் சொல்லி இயக்குனர் ஐயா கிளமன் சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்தியை முன்வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு எதிர்பாராத விதமாக நம்மிடையே திருமதி பொன்னி வீரப்பன் அவர்கள் மலேசியாவிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் உலகெங்கும் அவருடைய தந்தையாரை அடிவற்றி உலகெங்கும் அந்த பண்பாட்டு நிறுவனத்தை முன்னெடுத்து கொண்டிருப்பவர்கள். சென்ற வாரம் ஷாங்காய் சைனாவிலே அந்த அமைப்புக்காக சென்று வந்தவர்கள் இப்பொழுது இங்கே வருகை வந்திருக்கிறார்கள். அவர்களை நம்முடைய இயக்குனர் அவர்கள் சார்பில் அறிவித்து சிறப்பு செய்தார்கள். Good afternoon to one another. Respected Professor Clement Ruth sir, Director, Culture and Cultural Relations, Pondicherry University. Dr. Sudhalemuthu sir, Professor, Dean, Subramania Bharati School of Tamil Language and Literature. Dr. M. Karunanidhi sir, Head, Subramania Bharati School of Tamil Language and Literature. Dr. D. Umadevi Madam, Department of Modern Indian Languages and Literary Studies. Professor Panch Ramalingam sir, Director in charge, UGC MMTTC, Pondicherry University. And my dear faculty participants, as well as faculty from Department of Tamil. On behalf of UGC MMTTC, I take it as a privilege to propose a vote of thanks during this refresher course in Tamil Language and Literature. As illustrated in the morning by Dr. M. Karunanidhi sir, the course coordinator, the topic of today's program, refresher course program, is Tamil Research, History and Approaches. At the outset, I would like to thank heartfully to Professor Clement Ruth sir to inaugurate this program. Out of his busy schedule, sir has found out ample of time to interact with you. We are so thankful to you, sir, on behalf of UGC MMTTC. And I also thank Sudhalemuthu sir to interact with you morning and in the afternoon, and he has given a kickstart for this program. I thank you on behalf of UGC MMTTC. And Karunanidhi sir, course coordinator of this program, has elaborately discussed about the objectives of the program in the morning session, and we thank you so much, sir. I extend my heartfelt thanks to Dr. D. Umadevi Madam, who has been a pillar of strength for UGC MMTTC, Pondicherry University also. Whenever we need to interact with the UGC, thank you so much, ma'am, for taking the pain in dealing our issues. I also thank Professor Panch Ramalingam sir for successfully conducting this program. And here I thank you and welcome all the participants to take part in this refresher course program for the 2 weeks. Coming 2 weeks, you are going to enjoy the refresher course as well as our ambience. Whatever issues you face, you can bring it to our notice as told by Panch Ramalingam sir in the morning session, then and there itself, so that we will be able to find some solution to your issues. And with this, I conclude this session.